ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு PYN மூவி ரிவ்யூ தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தலை நடிப்பில் வெளியாக இருக்கிற விடாமுயற்சி மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். விடாமுயற்சி இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோயின் 2 பேரும் பார்த்திங்கன்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க. 12 வருஷமாக சேர்ந்துருக்காங்க. 12 வருஷமாக சேர்ந்துருந்தோ கூட தான் ஹஸ்பண்ட் தான் மேலே பெருசாக அட்டென்ஷன் காட்டலை அப்படின்ட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதனால் அவங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குது. ஸோ அவங்கள ஒரு அஃபேர் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கதையில் பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு ஸ்டேஜில் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அது ப்ராசஸில் போயிட்டுருக்குது. அந்த ப்ராசஸில் இருக்குது. அந்நேரத்துக்கு ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் வீட்டுக்கே திரும்ப போயிடுறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்நேரத்துக்கு நான் காரில் கூப்பிட்டு போய் விட்றேன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஸோ அந்நேரத்துக்கு காரில் கூப்பிட்டு போகும்போது ஒரு ஸ்டேஜில் ஹீரோயின் காணாமல் போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது தான் அதுக்கப்புறம் அந்த ஹீரோ அதை ஹீரோயினை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நான் ரொம்ப பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தலையோட டான்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் ட்ராமா, அது மட்டும் இல்லாமல் அந்த சேசிங் சீன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா சூப்பராக பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் போகுது. குறிப்பாக அந்த தலையோட மூமெண்ட் போடணுமே, எப்பா மனுஷன் என்னம்மா ஆடிருக்காரு அந்த டான்ஸ் எல்லாம். ஸோ தலை அந்த டான்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த மற்ற கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அந்த அர்ஜுனாக இருக்கட்டும், ரெஜினாவாக இருக்கட்டும், த்ரிஷாவாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க ரோலை பக்காவாக என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த டான்ஸு அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வெல்லில் சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஹாஃபோட கதை கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்திங்கன்னா மூவ் ஆன் ஆகும். ஆனால் படத்தை எங்கே ஸ்லோவாக மூவ் ஆன கதையை கூட எங்கே நம்மளை அப்படி தட்டி அந்த ஸ்க்ரீன் பாயிண்டில் உட்கார வைக்கிறதுனா அனிருத்தோட பிஜிஎம் தாங்க. அனிருத்தோட பிஜிஎம் இந்த படத்தில் மியூசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அணி காட் முடுக்கு போய் தான் போட்டிருக்காரு. ஏன்னா அவர் இந்த படத்தில் சும்மா தலைக்காக வேறு லெவலில் இறங்கி பண்ணியிருக்காரு. ஸோ அதை பார்த்தாலே தெரியும் எல்லாருக்கும். ஸோ இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்கிற மியூசிக் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் அந்த மியூசிக் எல்லாம் அப்படியே அந்த எட்ஜ் ஆஃப் தி சீட்டில் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பார்த்திங்கன்னா உட்கார வைக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கிற பெரிய பாசிட்டிவ் என்னன்னா சினிமாட்டோகிராஃபி, அப்புறம் கோரியோகிராஃபி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா அந்த சினிமாட்டோகிராஃபி பண்ணவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு பெரிய கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு தமிழ் படம் பார்க்குற ஃபீலே இல்லைங்க. ஸோ ஹாலிவுட் படம் பார்க்குறோம் அந்த மாதிரி ஃபீல் தான் பார்த்திங்கன்னா இருக்குது. ஏன்னா கதை ஏச்சர்பைஜான் நாட்டில் நடக்குது. ஸோ அங்கே இருக்கிற லொக்கேஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த பொத்தல்காடு மாதிரி இருக்கிற பாறைவனமே மொத்தமாக பார்த்திங்கன்னா பாறைவனமா மாதிரி இருக்கும், பொத்தல்காடு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அந்த இடத்துல தலை ஓடுற விதமாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பெரிய பாசிட்டிவ் என்னன்னா தலையோட நடிப்பு. மனுஷன் கண்ணிலேயே எமோஷனை காட்டி நடிச்சிருக்காருங்க இந்த படத்தில். அது மட்டும் இல்லாமல் கடைசி வரலாம் அந்த எமோஷனை கண்ணில் நிற்க வச்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் தலையை பார்த்திங்கன்னா காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தலையை ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு ஹைப்பு அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் தலையை ரொம்ப சட்டிலாக காட்டின படங்க இந்த படம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆன மாதிரி தான் தெரியும். ஆனால் லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் படம் கொஞ்சம் அப்படியே பார்த்திங்கன்னா கீப் அப் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கிற மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னென்னா, இந்த படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ரோலை ரொம்ப தரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மகிழ் திருமேனி இந்த படத்தோட கதையை எடுத்து இந்த படத்துக்கு தலைக்கு இன்னும் கொஞ்சம் மாசான ஹைப் இருந்திருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அது மட்டும் இல்லாமல் தலைக்கு இருக்கிறாங்க அங்கங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் நம்ம என்னப்பா தலை அடி வாங்குறாரு அப்படின்லாம் தோணும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் தலைக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாசான ஒரு சீனோ, ஒரு மாசான ஒரு ஃபைட்டிங்கோ, இன்னும் ஒரு ஸ்டோரி லைனு கொஞ்சம் கதையை பார்த்திங்கன்னா இன்னும் ரைட்டிங் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் இந்த படம் உண்மையிலே இதை இப்போ வந்திருக்கிற படமை விட இன்னும் 10 மடங்கு நல்ல படமே பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த படத்தில் அங்கங்கே பார்த்திங்கன்னா மகிழ் திரும்பி பண்ணது கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கே கொஞ்சம்
கை விட்டுட்ட மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா படம் இருக்குது. ஸோ மற்றபடி இந்த படத்தை வந்து நம்ம தலைக்காக வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கு. கண்டிப்பாக போய் எல்லாரும் தேட்டரில் பாருங்கள், பார்த்து கூட நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த படம் வந்து தல ரசிகர் கண்டிப்பாக கொண்டாதான் போகிறாங்க. குறிப்பாக சொன்னதான் அந்த கடவுளே அஜித்தே இந்த சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருந்தது. ஸோ இந்த படம் வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கு. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் அவங்க ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மியூசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தரமாக வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. இன்னும் ஒன்று மகிழ் திரும்பி ரைட்டிங் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாருன்னா இன்னும் இந்த படம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கும். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 3.8 ஸ்டார் தரேன் அவுட் ஆஃப் 5. ஸோ தல ரசிகருக்கு மனசு புண்படக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு 4 ஸ்டார் ரேட்டிங் தரேன். ஸோ இந்த படம் நல்ல படம் தான், கண்டிப்பாக எல்லோரும் போய் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம தலைக்காக ஒன் டைம் போய் தேட்டரில் வாட்ச் பண்ண வேண்டிய படம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தலையை 2 வருஷம் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறோம். ஸோ என்ஜாய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.